சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்குமே மூட்டு வலி, முதுகு வலி, ஜாயிண்ட்லலாம் வலி எல்லாருக்குமே அந்த வலி இருக்குது. ஆண்களோ சரி, பெண்களோ சரி. நம்ம எதுவுமே சத்தா இப்போலாம் சாப்பிட மாட்டேங்கிறோம். அதுக்கு பதிலாக ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி சைடில் போகிறோம். ஸோ இது ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மாதிரி. இல்லை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த காலத்து ஸ்நாக்ஸு இப்போ அது யாருக்குமே பிடிக்கிறதில்ல இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இப்படிலாம் ஒரு டிஷ் இருக்குது அப்படின்னு. சின்ன பிள்ளையில 90s கிட்ஸ் இதெல்லாம் கடையில் ரூ. 2 ரூ. 3 வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. இப்போது இதையுமே எங்கேயுமே பார்க்க முடியல. ஸோ நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சமமாக புல் எடுத்துக்கோங்க. கம்மம் புல் இருக்குல்ல, அது 1 கப் எடுத்துக்கோங்க. அரிசி இதில் பாதி கப் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சாப்பாடு அரிசி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. இதெல்லாமே பொன்னிறமாக ஃபஸ்ட்டு வறுக்கணும். முதல்ல உளுந்தை போட்டு வறுத்துருங்க. ஏன்னா உளுந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா வறுபடணும். கருப்பு தொளி உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3ஐயும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா ஃப்ரை ஆன உடனே எண்ணெய்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே. இப்போ பாசிப்பயிறு இருக்குல்ல, பாசிப்பருப்பு. ஸோ பாசிப்பருப்பு உங்கள்கிட்ட பாசிப்பயிறு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறத. நான் பேசிக்காக எல்லார் வீட்லேயும் இருக்கிறத நான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இதை எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ மண்டபலம் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துக்கோங்க. இல்லைனா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ என்கிட்ட இது இருக்குது, நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா உருக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ நாட்டு சர்க்கரை இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கொஞ்சம் பொன்னிறமாக, அதை இப்போ நல்லா பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த பவுடரை அப்படியே ஆட் பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு அது நிறைய பேருக்கு அப்படி பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் அந்த புல் எல்லாமே கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கும். ஸோ நீங்கள் சல்லடை வச்சு சலிச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அது சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதுவுமே இதில் சீனியோ அது எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. எல்லாமே ஹெல்த்தியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கருப்பட்டி போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இப்போல்லாம் களி கூட யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் இதை செஞ்சு லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி டெய்லி ஒன்று நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பெண்கள் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. ஆண்களுக்குமே இப்போது தேவைப்படுது நிறைய நியூட்ரிஷன்ஸ். ஸோ அதனால் இதை ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. காலையில் எழுந்திரிச்சி பார்க்குற நேரம் தான் சாப்பிடுங்க. இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு உங்கள் ஹெல்த்தையும் நல்லா மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.